வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைலாம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த ஓரித தாமரைன்னு சொல்லுவோம். இது வயிறு பிரச்சனைக்கெலாம் இது ரொம்ப கேட்கும். இந்த வேர்கள் வந்துட்டு இந்த செடி எல்லாமே குணம் தான், மருத்துவ குணம். ஓரித தாமரை 2000 அடி மேலே ஏறி வந்தாச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு இந்த இந்த மரத்துலேருந்து வருது பாருங்கள். இந்த மரம் பூத்துருக்கு. எல்லோரும் அந்த ஸ்மெல்லை நல்லா சுவாசிக்கிறோம். நல்லா இருக்குது ஸ்மெல். இது என்ன வாசனை? போயிட்டு இறங்கி அங்கே தெரியுது பாருங்கள் என் விரலுக்கிட்ட. இப்போ அங்கே தான் நம்ம போகணும், அந்த உச்சிக்கு தான் போகணும். அங்கே ஒரு சிவன் வேலு தெரியுதா பாருங்கள், சூலாயுதம். இப்போ அந்த மலைக்கு தான் நம்ம போகணும். வாங்க போகலாம், நடப்போம். இன்னும் மினிமம் எப்படி 2 மணி நேரம் நடக்கிற மாதிரி வரும். ஆல்ரெடி நாங்கள் 2 மணி நேரம் நடந்துட்டோம். மொத்தம் 12 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் வந்திருப்போம் போல். ஸோ மொத்தம் இந்த மலைப்பயணம் வந்துட்டு 12 கிலோமீட்ரு. அதில் 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்துட்டோம். ஸோ வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சூரிய உதயம் 6:30 மணிக்கு. நாங்கள் ஆனால் மலை ஏற ஆரம்பிச்சதே 6:30க்கு தான். நைட்டு வந்து லேட் ஆகிடுச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி தான். அதுவும் ஈச்சங்காய் இருக்குது, ஈச்சங்காய் சாப்பிட்டு வரோம். இதை சாப்பிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டணும். ஸோ நம்ம மலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அந்த ஒரு 5 ஹவர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை தகுதியாக்கணும். இந்த 2 லிட்டர் வாட்டர் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் 10 மணி நேரத்துக்கு. ஸோ வாங்க போகலாம். எப்பயுமே மலைக்கு போகும்போது மேக்ஸிமம் சாப்பாடு எடுத்துப்போம். ஒரு சில மலைகளுக்கு பரவாயில்லன்னு விடுவோம், ஆனால் அந்த மலை தான் எங்களுக்கு டஃப் கொடுக்குறது. இதில் அது மாதிரி எங்களுக்கு இது 3வது மலை. வேண்டான்னு சாப்பாடு வேண்டான்னு வச்சுட்டே வந்துடுவோம் கீழே. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். இந்த வாசி மலையில் நம்ம பண்ணோம்ல, அதே பாதி தூரம் ஏறி வந்துட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல நல்லா நிழலாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இதுமாதிரி பாதை வந்து 2 சைடுமே பிரியும், இடது வலதுன்னு. ஸோ அதில் வந்து நம்ம வலது சைடு ரைட் சைடு மட்டும்தான் போகணும். ஆரோ 2 பக்கமே போட்டு 2மே ரூட்டு தான், 2மே ஒன்றா கனெக்ட் ஆகும் போல். இது புதுசாக போட்ட பாதை மாதிரி தெரியுது. வாங்க பயணத்தை தொடரும். நெக்ஸ்ட் டைம் இப்போ வரைக்கும் பாருங்கள் 3 கிலோமீட்ரு நடந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. எல்லாம் டயர்டாக உட்காந்தாச்சு. மொத்தம் 12 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க, இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் டைம் ஸ்டார்ட். பாதை பிரிஞ்சுது இல்லைங்களா, அதில் நம்ம வந்துட்டு ரைட் சைடு வந்தோம். ரைட் சைடு வந்தீங்கன்னா இப்படி பாதை வரும். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பாதை பிரிஞ்சு இப்படியே வந்துட்டு மறுபடியும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. 2 கனெக்ட் ஆகி ஒரே பாதையாக தான் போகுது. ஸோ ஒன்றும் குழப்பிக்க வேணாம். எந்த பாதை வந்தாலும் போகிறவங்க முன்னாடி போகிறவங்கள ஃபாலோ பண்ணி போங்க, இல்லை ஆரோ மார்க்கை பார்த்தே போங்க, உச்சிக்கு வரலாம். இப்போ சப்தகன்னிகள்ன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த வழியாக போனீங்கன்னா சப்தகன்னிகள் கோவில் வரும். அதுக்கப்புறம் சித்தர் கோவில், மேல் சித்தர், அப்புறம் தான் அந்த சிவலிங்கம். காட்டுமல்லி, ஆமாம் அந்த ஊசி மல்லின்னு சொல்லுவோமே அதுங்களா? இது காட்டுமல்லி வந்திருக்கு. இந்த மரம்லாம் மினிமம் பார்த்திங்கன்னா 70-80 வருஷம் வளரக்கூடிய மர வகைகள். இதெல்லாம் வகை நம்ம விதையில இதுவும் ஒரு பங்கு இருக்குது. நம்ம விதைத்ததில் இன்னும் 1 வருஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா இதேமாதிரி. ஆனால் இது வந்து வெள்ளை கலர் வகை, பூ வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது வெள்ளை வகைன்னு சொல்லுவாங்க. நம்ம விதைச்சது வந்து சிகப்பு, ஒரு மாதிரி பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும். குங்குமம். 3/4 தூரம் வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு கோவில் இருக்குது. சித்தர் மலைக்கு வந்தாச்சு. சித்தர் 18 சித்தர்கள் வழிபட்ட இடம். இதுதான் 18 சித்தர்கள் இருக்கிற இடம். ஆல்மோஸ்ட் அந்த சித்தர் மலையை தாண்டி மேலே இருக்கிற சிவன் லிங்கத்துக்கு நடந்திருக்கும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்ரு நடக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த புல் அதிகமாக இருக்குது. இந்த புல் தான் ஃபுல்லாக இருக்குது. இது நார்மலாக போகிற புல், ரொம்ப காஞ்சி போயிருக்கு. சம்மர் சீசனு, வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. தண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரல. இன்னும் 4 ஹவர்ஸ் 1 லிட்டர் வாட்டர் கேன் வச்சு நாங்கள் 5 பேர் சமாளிக்கணும். இன்னும் மேலே உச்சி போனால் தான் சிவலிங்கத்தை பார்க்க முடியும். கிட்டக்க வந்துட்டோம். சப்தகன்னிமார்கள் இருக்காங்க. மூணாப்பட்டின்ற ஒருத்தர் வச்சுருக்காரு. ஆண்டவா, சப்தகன்னிமார்கள். இந்த கோயிலேருந்து நேர ஆப்போசிட் தான் சிவன் இருக்கார் அப்படின்றாங்க.
அதையும் போய் பார்த்துருவோம் வாங்க. பாதி தூரம் வந்தாச்சு. ஆனால் வழி என்னன்னு தெரியல. மலை ஏறி இறங்கியாச்சு. இப்போ 3 டைம் ஏறி இறங்கியாச்சு. வழி தெரியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குது எங்களுடைய டீம். அனைமா அங்கே மேலே தெரியுது, அதுதான் இருக்கணும்னு ஒரு அசம்ஷனில் போகிறோம். வாங்க பார்ப்போம். காடை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு சுற்ற ஆரம்பித்தோம். தெரியுதாண்ணா? ஏறுதா? மேலே ஏறுதா? அப்போ ஓகே. ஏன்னா இங்கே வந்து இந்த மலையில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளம்பிள்ளை வழியாக ஏறிட்டு இறங்குறது ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி இன்னொரு கிராமத்தில் இறங்குமா. அது ஒரு 12 கிலோமீட்டர் சுற்று. 5வது மலை மேலே ஏறி சப்தகன்னிகள் பக்கத்தில் இருக்க கஞ்சமலை சித்தர் கோவிலுக்கு மேலே இருக்கிற சிவலிங்கம். அவ்வளோ ஏறி வந்தாச்சு. மலையோட உச்சிக்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டவரு வச்சுருக்காங்க வித் கேமரா. அதுக்கான தேவையான ஜென்ரேட்டர் பவர் எல்லாமே மேனுவலாகவே எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் பண்ணியிருப்பாங்க போல். சோலார் பேனல் வச்சுருக்காங்க. அந்த சோலார் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அது பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிவலிங்கம் வெட்ட வெளியில் இருக்கிற அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குன்னே தெரியல. யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம். ஆனால் யூடியூப்லேயுமே ஒரு கிளியரான அட்ரஸ் இல்லை. பட் என் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக தரேன். நாங்கள் தேடி பார்க்குறோம். டீம் இறங்கியிருக்கு தேடுறதுக்கு. அந்த சிவலிங்கம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. தப்பான பாதையில் வந்துட்டோமா அப்படின்னு தெரியல. ஸோ வந்தாச்சு. ரூட்டு தெரியாமல் புதருக்குள்ளெல்லாம் பூந்து போயிட்டுருக்குறோம். அதான் யூடியூப்பில் போட்டிருந்தது ஒரு முள் புதார் மாதிரி இருக்கும். அந்த முள் புதாரில் பூந்து போகணுன்னு சொன்னாங்க. அந்த முள் புதார்லையும் தாண்டி வந்தாச்சு. நான் எங்கே இருக்கீங்க? எங்கே எந்த பக்கம் இருக்கீங்க? அது குரல் கேட்குது. எங்கே இருக்காருன்னு தெரியல. தேடிகள் கரெக்டு போங்க. தோறு எந்த பக்கம் இருக்கீங்க? இங்கே இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க. வாங்க. இல்லைண்ணா கரெக்ட்ண்ணா. இதில் இதில் பூந்து இப்படி போக முடியுமாண்ணா? இல்லைண்ணா இந்த புதரில் இப்படி தானே பூந்து போனான். யூடியூப்பில் போட்டுருந்தான். முள் குத்து. வாங்க பார்க்கும். எங்கண்ணா? இந்த பக்கம் இருக்கு பாருண்ணா. வாங்க அப்படி தான் வாங்க. சரியான முள் போதாரு பாருங்க. இப்படி தான் வந்தாகணும் பாருங்க. எப்படி வராரு பாருங்க. பார்த்து வாங்க போச்சே. முள் ஃபுல்லாக பெரிய முள் எப்படி இருக்கு பாருங்க. முள் பார்த்து வா. காலில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோ. கடுமையான பாதைகளை கடந்து தான் சிவனை பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே ஒருத்தர் பாருங்க. ஆமைக்குட்டி நான் வந்து வர மாதிரி வந்து வர. உள்ளே இருக்கீங்களா? சவுண்டு மட்டும் ஒரு ஆளக்கானா. அங்கே பாருங்க வராரு பாருங்க. ஓகேண்ணா. இப்போ வராரு பாருங்க. எவ்வளோ பெரிய புதரில் பூந்து கை முள்ளெலாம் கிழிச்சு கடவுளை பார்க்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. தர்பமலையை விட இது டஃப் கொடுக்குதுல்ல. மாறியாச்சு. வழி மாறி வழி தாம்பங்க தெரியுது பாதை. போயிருக்காங்க. ஆனால் இங்கே ரேர் போல் இந்த பக்கம் ஆள் நடமாட்டோம். ஆமாம் சித்தர் கோயிலோட சரி தட்டு மாதிரி டெட் எண்டு. யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அந்த மலையோட அந்த கன்னிமா இருக்குது சப்தகன்னிகள் அந்த கோவிலை தாண்டதுக்கு அப்புறம் கடைசி மலை அங்கே தெரியுது பாருங்கள். உங்களுக்கு நிற்கிறாரு பாருங்கள். அவருக்கு கை காட்டினா அந்த மலைக்கு போனோம். அதுதான் சிவன் இருக்கிற இடம். அந்த லிங்கத்தை பார்க்கணுன்னா போனால் இன்னும் ஒரு 1 ஹவர் நடக்கணும். நாதம்பட்டின்ற ஏரியா பக்கம் இறங்குது ரோடு. நம்ம ஏறந்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா நம்ம வந்துட்டு சித்தர் கோவில் வழியாக ஏறி நாதம்பட்டி வழியாக இறங்குற இடத்துல தான் இருக்குது அந்த மலை. அங்கே இருக்க பாருங்க 5வது மலை. இப்போ அங்கே தான் போக போகிறோம். ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி பாதையெல்லாம் மாறி கஷ்டப்பட்டு ரொம்ப முள்ளுலாம் கிழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் சிவபயண டீமு ஒரு வழியாக சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த சிவலிங்கம்.
இப்போது நம்ம அங்கே தான் போகிறோம் பாருங்கள். இந்த ஒரு கருத்தை தெரியுது பாருங்கள், விரலுக்கு நேராக இங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த மலையை இப்போ நம்ம ஏறணும். 5வது மலை வெற்றிகரமாக ஏற போகிறோம். இதுதான் 5வது மலை, சிவன் இருக்க மலை. ஸோ இன்னும் ஒரு 1/2 ஹவரில் மலை ஏறிடுவோம். ஏறிட்டு அவ்வளோதான், பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்புறோம். தொடரும். வாங்க வாங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மலை கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, கொஞ்சம் யோசிச்சே வாங்க. ரொம்ப சிவன் பக்தர்கள் வந்துட்டு ரொம்ப பக்தியில் வந்துட்டு வந்திருக்கீங்க, பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பையும் பார்க்கணும், சேஃப்டி ரொம்ப இல்லை, ரொம்ப டேப்பர். நாங்கள் போயிருக்கோம் 35 மலைகள் 34 மலைகள் போயிருக்கோம். இது மாதிரி ரொம்ப அதாவது பாதைகளே கிடையாது, பாதைகளை உருவாக்குற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் பாருங்கள், அவ்வளோதான், இது டவுன் தான். எப்படி இருக்குது பாருங்கள். நான் இங்கே இப்போ நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து இங்கே இறங்கணும் அப்படின்னா ஃபுல் டவுன். இது எப்படி இருக்கு போச்சு இந்த 34வது பயணம்? எப்படி இருக்கு? ஆனால் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது பாருங்கள். பாதையை பாருங்கள், இதில் இறங்கி இது போய் அங்கே போகணும். இதான் 5வது மலையில் இருக்கிற சிவன். 5வது மலை 4வது மலையை விட்டு இப்படி இறங்கி பாருங்கள், இப்படி வரணும் 5வது மலைக்கு. இப்படி வந்து இதில் ஏறி இப்போ போகணும். அதான் உச்சிக்கு வந்தாச்சு. வந்துட்டு பூஜையும் சிறப்பாக முடிஞ்சுது பாருங்கள் சிவத்தை. இதுதான் அங்கே மேலே 5வது மலையில் இருக்க வெட்டவெளியில் இருக்கிற சிவன் வருணலிங்கம். இந்த லிங்கத்தை பார்க்க தான் கிட்டத்தட்ட தரையில் வந்துட்டு 4800 அடி உயரம் மேலே வந்தோம். வந்து பூஜை சிறப்பாக முடிஞ்சது. இந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கிடைக்காத ஒரு வியூ, ரொம்ப அழகாக இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப டாப்பான இதுதான் லாஸ்ட்டு கஞ்சமலையோட லாஸ்ட்டு டெட்டு எண்டு பகுதியில் இருக்கும். இதுதான் அந்த வெட்டவெளியில் இருக்கிற சிவன். இவர் தான் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக டவுன், இது ஒரு சைடு ஃபுல்லாக டவுன். வந்தோம் 4 மணி நேரம் ஆச்சு மலை ஏறுறதுக்கு. 4 மணி நேரம் ஆகி மலை ஏறி இங்கே ஒரு 1/2 ஹவர் பூஜை முடிஞ்சுது. பூஜை முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இறங்க ஆரம்பிக்கிறோம். சித்தர்மலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். 4500 அடி மேலே ஏறிட்டு வர்ணலிங்கம் அங்கே இருக்கார் மேலே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சேலம் வெயில், செம வெயில், கந்துக்கு பூமின்றது சரியானதாக இருக்குது. நாங்கள் இயற்கையாக ஒரு கொடியை ரெடி பண்ணி வெயிலேருந்து தற்காத்துக்கு வந்துட்டுருக்குறோம். அவங்க வந்து வெயில் ஜாஸ்தி இங்கே தாங்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த அந்த புங்க இலையை இயற்கையான இலைகளோட மூலிகையோடு சேர்த்து மூலிகை காற்றோட பாருங்கள். எங்கள் கூட இருக்கிற சாமியார் குருசாமி எல்லோரும் நல்லா சில்லுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இயற்கையோடய வாழ்ந்துட்டுருக்கோம், நல்லா இருக்குது. இயற்கை நமக்கு உதவுது, இயற்கையை நம்ம பாதுகாப்போம். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், 1400 விதைப்பந்து போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் போட்டதுனால இதுக்கு முன்னாடி வளர்ந்த செடி நாங்கள் இருந்தாங்க, நாங்கள் போட்ட செடி வளர்ந்துருக்கோம், இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க. எங்களை பார்த்தா காட்டுவாசி மாதிரி தெரியுது. தேங்க்யூ.